வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம், அதில் உள்ள புரிதல், அந்த புரிதல் எனக்கு பட்டது. நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. திருமந்திரம் மட்டும்தான் இருக்கும் என்னுடைய வீடியோவில், வேறு ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா இது வையத்துள்ளவருக்கு வகுத்து வைத்தான். சைவ பெருமை தனிநாயகன் நந்தி வையத்துள்ளாருக்கு வகுத்து வைத்தானே சிவநெறி. ஸோ இது இந்திய கலாச்சாரத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெளிநாட்டில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பேர் இதுதான், சிவம், நம்பன், ஈடு இணையற்ற ஆண்மகன். அதான் ஈடு இணையற்ற ஆண் தன்மையுடைய எனர்ஜி. அதை பற்றி தான் அதுதான் இங்கே இருக்குது. அது இங்கே பெண் சக்தியாக இருக்குது, ஃபெமினைன் எனர்ஜியாக இருக்குது. ஸோ இது நம்ம மனிதர்களாக பிறந்தால் போதும். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த ஊர், எந்த இடம், அதை பற்றியெல்லாம் சிந்தனைக்கே அப்பாற்பட்டது. அந்த மாதிரி யார் ஒருவன் நினைக்கத்தானா ஒரே ஒருவன் தான் அங்கே இறைவன், கடவுள், காடு, எல்லாம் ஒன்று தான். வட சொல், தமிழ் சொல், இது எல்லாமே ஒன்று தாங்க. மேக்சிமம் இதில் தமிழ் சொல், வட சொல் என இரண்டையும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே அப்படின்ட்டு பாடல் இருக்கு. இது மொழி, மதம், இடம், ஜாதி, இது எல்லாம் கடந்து அப்பாற்பட்டது. உலகம் தோன்றியப்பையும் இதையும் தோற்றுவித்தார். நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம், நிறைய சொல்லியிருக்கிறோம். பயம் வேண்டாம். பயம் அப்படின்னா தமிழ், பய அப்படின்னா வட சொல், பக்தன் அப்படின்னா தமிழ், பக்த் அப்படின்னா வட சொல். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். துக்கம் அப்படின்னா தமிழ் சொல், துக் அப்படின்னா வட சொல். நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இது ரெண்டும் கலந்தது தான் மொழி, இறைவனின் மொழி. அதை உணரணும். நம்ம உணர்ந்தோம்னா திருமந்திரம் எளிது. இல்லை இது தமிழில் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா புரியாது. ஏன்னா இது வட சொல்லும் கலந்து இருக்குது. இது ரெண்டையுமே படைச்சது இறைவன் தான், எல்லாமே படைச்சது இறைவன் தான். இதில் தெளிவாக சொல்கிறாரு, தமிழ் சொல், வட சொல் என இரண்டையும் உணர்த்தும் அவனை உணரலுமாமென்னு கடவுள் வாழ்த்திலே சொல்லிடுவார். காரிகையாருக்கு அருள் புரிந்தான், தமிழ் சொல், வட சொல். அதான் ஓதாமல் உணரலாம் நம்ம அப்படின்ற மீனிங் அது. ஸோ காரிகையார் என்ன அப்படின்னா வெட்ட வெளியில் உள்ளே போயிட்டு, வெட்ட வெளின்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த வெளியில் உள்ள. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேரு மலை அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மவுண்ட் மேரு, எனக்கு புரியாது அது மவுண்ட் மேரு, அதான் மேரு. மேரு அப்படின்னாலே ஒரு மலை. புத்த கோட்பாடுகளில் அந்த மேரு மலைக்கு தனி இடம் உண்டு. ஏன்னா இது ஒரு முக்கோண வடிவில் இருக்கும், பிரமிடு வடிவில் இருக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய அடையாளங்கள், குறி இதெல்லாம். ஸோ அப்போ மேரு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் சொல்கிறது மேரு என்ன, இந்த மேரு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. மகாமேரு பூஜை அம்மாவுக்கு பண்ணுவாங்க, பராசக்திக்கு. அது எல்லா தேவர்களும் எல்லாரும் கூடி வழிபடக்கூடிய ஸ்தலம். அது மேரு, அதில் எல்லாமே இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட புனிதமான இடம் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது? அந்த இடத்துக்கு போனால் நம்ம மோட்சம் அடைவது மிகவும் எளிது. கஷ்டப்படணும். 12 வருஷம் ஆக்சுவலாக முதல்ல. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு வருஷமாகவும் இருக்குது. இது தன்னால் நடக்கக்கூடிய ஒன்று. இது ஆழமாக அடைக்கணும். அவர் சொல்கிறது பாடல்கள் எல்லாமே, நான் சொல்கிறது எல்லாமே திருமந்திர பாடல்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மேரு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 619வது பாடலில் மேரு அப்படின்ற வார்த்தை வருது. அது என்னன்னு பார்ப்போம்.
விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. புரிஞ்சுக்கோங்க, விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சுந்தர சோதி தோன்றும். ஸோ அந்த சுந்தர சோதி தான் என்ன, அதான் அவர் சோதி அப்படின்னாலே நிறையா இருக்குது. எல்லாமே நான் அந்த 5 புலன்களும் ஒரு லைட் ஹவுஸில் தான் இயங்குது. ஒவ்வொன்றும் கனல், அதுக்குன்னு தனி கனல் இருக்குது. எல்லாத்துக்குமே மனசுக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனி 6 கோடி ஒளி. அது 6 கோடி கனல், 6 கோடி இந்த மாதிரி நீங்கள் விளக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற விளக்கு மெயினான விளக்குகளை பற்றி தான் நிறையா பாடல்கள் இருக்குது. 2816 அவர் அதான் அந்த விளக்கை பற்றி சொல்லும்போது அந்த 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 பாடல் என்ன அப்படின்ட்டு சொல்லலாம். 2816 விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்கு உள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமை. புரிஞ்சுக்கோங்க, அருட்பெருஞ்சோதிக்கு உள்ள போகிறது தான் இது மீனிங். ஸோ அருட்பெருஞ்சோதியோட கலக்கிறது தான். அதான் இந்த இது அதான் விசும்பன்று தாங்கிய மெய்ஞானத்து உள்ளே அசும்பினின்றூரிய தாரமுதாமும் பசும்பன் திகழும் படர்சடை மீதே குசும்ப மலர்கந்தம் கூடி நின்றானே. அடுத்த பாட்டில் 2818 இது அந்த இதை பற்றி இருக்கு. ஸோ இன்னைக்கு மேரு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க, விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடு. ஸோ அந்த மேருன்னா என்ன, இப்போ 1401 பாடல் பார்ப்போம். 1401 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது புக்கு ஃப்ரீயாக இருக்குது, இலவசமாக இருக்குது. அதே மாதிரி ஆடியோ வடிவில் இருக்குது. இன்னும் 2-3 வீடியோக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ அது கேட்கணும். இது நான் என்னுடைய பசிக்கு நான் படிக்கிறேன், என்னுடைய இறைவனை நான் காண்கிறேன். முதல்ல இதை உள்ளே இருக்கிற அற்புதஞ்சோதி சின்னதாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம் நிறையா. அந்த இது நான் முதல்ல பார்த்தா தான், அவனுடைய அருள் கிடைச்சா தான் நம்மளுக்கு பெரிய ஜோதியில் போய் கலக்க முடியும். பெரிய எம்பெருமான் நம்பன் ஒல்லை ஊர் கடந்து அத்துக்கு அப்புறம் போயிட்டு நம்ம அவனோட சேர்றது தான் இதனுடைய மீனிங். அவங்கவுங்க படிக்கணும், அவங்கவுங்க உணரணும், அவங்கவுங்க தவம் செய்யணும். நினச்சிக்கிட்டு இருந்தாலே தவம் தாங்க. ஓகே, அது தன்னால் இப்போ இதாகும். 1401 நின்ற இந்த சக்தி நிரந்தரமாகவே கண்டிடும் மேரு வனிமாதி தானாகி பண்டைய வானின் பகட்டை அறுத்திட ஒன்றிய தீபம் உணர்ந்தார்க்கு உண்டாமே. எல்லாம் போய் சேர்ற தீபம் அது, புரிஞ்சுக்கோங்க. அதான் கண்டிடும் மேரு வனிமாதி தானாகி. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் இது பண்ண 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 இது எல்லா 6 கோடி ஒளியும் ஒன்றா சேரும். அதான் ஒன் சுடரம். அதை 7 பிறவியும் இங்கே நமக்கு அடங்கியிருக்கு. அதனுடைய நினைவுகளும் இங்கே இருக்குது. அதை கடந்தால் தான் கடும் சுத்த சைவம். ஸோ சைவம்னா என்ன, அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1975 419 இது இந்த மாதிரி இருக்குது. 1975 செஞ்சுடரோன் முதலாகிய தேவர்கள் மஞ்சுடை மேரு வலம் வரும் காரணம் எஞ்சுடர் ஈசன் இறைவன் இணையடி தன் சுடராக வணங்கும் தவமே. நிறைய செஞ்சுடரோன் என்ன பவளமேனியன் இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடியது. அது மின்னணைய பொய் உடம்பு. அதுக்குள்ளே அது நம்ம பார்க்கறது வெளிச்சம், பார்க்காதது இருட்டு அப்படின்ட்டு. பார்க்கக்கூடிய மின்காந்த அலைகள் வெளிச்சம், நம்ம சாதாரண கண்களால்
பார்க்கக்கூடிய மின்காந்த அலைகள் வெளிச்சம், பார்க்க முடியாத மின்காந்த அலைகள் இருட்டு. இந்த மின்காந்த அலைகள் தெற்கு கூடி உள்ளே போகும், தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயும். அதுதான் மீனிங். அதாவது மின்காந்த அலைகள் அது மாற்றவே முடியாது. அது ஒரு நியமம். வடக்கிருந்து தெற்கு பாயாது. அதான் வந்து காந்தம் வந்து சவுத்து போல் நார்த்து போல் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ சவுத்து போல் வழியாக தான் அந்த மின்காந்த எனர்ஜி அந்த வழியாக தான் உள்ளே போகும், வடக்கு வழியாக தான் வெளியில் வரும். ஸோ புரிஞ்சுக்கணும். அதான் வந்து இது வந்து வடக்கு உத்தரகோசம் அங்கே விழுந்து போய் அடையணும் நம்ம. அந்த அடைஞ்சாதான் அதனுடைய இருக்குது. ஸோ செஞ்சுடரோன் முதலாகிய தேவர்கள் மஞ்சுடை மேறு வலம் வரும் காரணம். ஸோ அங்கே இருக்கிற உத்தரகோசம் அங்கே அது வலம் வரும், தெற்கு கூடி வந்து போகிறது காரணமாக என் சுடர் ஈசன் இறைவனடி தன் சுடராக வனம் தவமே. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சுடராக மாறுது. 2465. மேருவுன் ஊடே விரிகதிர் மண்டலம் ஆற நினையும் அருந்தவ யோகிக்கு சீரார் தவம் செய்யில் சிவன் அருள் தானாகும், பேரமும் வேண்டாம் பிரிதில்லை தானே. ஸோ இந்த மெடிடேஷனில் இவ்வளோ நடக்குது. அதுதான் வந்து ஊரும் உலகமும் ஒக்க படைக்கின்ற பேரறிவாளன் பெருமை குறித்திடில் மேருவும் மூ உலகு ஆழி இலங்கு எழும் தாரணி 4 வகை சைவம். ஸோ மேருவும் மூ உலகு ஆழி இலங்கெழும், பூமி, சந்திரன், சூரியன், இந்த அதான் வந்து முக்கோண வடிவு. இதில் வந்து இலங்கி எழும், இலங்குன்னா கூடுதல், இந்த உலகம் கூடுறது தான் முக்கோண வடிவில். அதான் பிரமிட் ஷேப்பில் இந்த மாதிரி நிறையா. அதான் மேருக்கு அந்த இதுதான் ஒரு புதர் அந்த இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும், பிரமிட் ஷேப்பில் முக்கோண வடிவில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மேருவும் உலகு ஆளி இளங்களும் தாரணி 4 வகை சைவம். இது வந்து தான் பிரமிடில் பார்த்தீங்கன்னா 4 இது இருக்கும், 4 வகை சைவம். இந்த இதை வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து சைவர்கள், பார்க்க முயற்சி பண்ணுறவர்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் சைவர்கள். நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் இருக்கலாம், பட் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டானே அதுதான்ப்பா சைவம். தனியாக மதமெல்லாம் கிடையாது. அது பாடல்கள் பார்த்துருக்குறோம். தனியாக வந்து சைவ மதம்னா சிவனை கும்பிடுவர்கள்லாம் சைவர்கள் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தாரணி 4 வகை. தாரணி அப்படின்னா இது ஒரு லைட் வேஸ், அது ஒரு ஃப்ரீக்குவென்சி, வெளிச்சம், இருள் நீங்க பெற்ற வெளி, இருளை நீக்கக்கூடிய ஒளி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த 4 வகையான ஒளி தான் 4 வகையான சைவம். பதி பசு பாசம் அதுவும் 3 விதமான ஒளி. ஆன்மாவும் இந்த உடம்பு, உருவம், அருவம், அரு உருவம், இது எல்லாமே லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸோட கலந்துருக்கு. விந்து நாதம், நாதம்னா சவுண்டு, விந்துன்னா லைட், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த விந்து தான் எல்லாமே பரவி கிடக்குது. அது விந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிற பாடல்கள் தான் போட்டுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. 2747 அந்த பாடலில் இந்த மேருவை பற்றி இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாடல் இது, பாருங்க. இந்த மேருக்குள்ள எப்படின்ற மாதிரி தான். மேரு நடுநாடி, மேரு நடுநாடி, 10 நாடியில் வந்து நடுநாடி போய் சேர்ற இடம், 9 நாடி கூடும் இடம், அதுதான் வந்து சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் வந்து மேரு நடுநாடி மிக்கும். நடுநாடியில் ஜாஸ்தியாகக்கூடிய இடம், அது வந்து 2ம் கூடுற இடம் எது? இடகலை பிங்கலை. மேரு நடுநாடி மிக்கு இட பிங்கலை கூறும் இவ்வானின் இலங்கை குறியுறும் சாரும் திளைவனம் தன்மா மலையத்து ஊடேறும் தானும் ஊடு ஏறும் சுலுனை இவை சிவபூமியே. ஓ, இடகலை பிங்கலை, பிராணன் அபானன், வலது இடது, இந்த இது கூடுற அந்த சுலுனை, அதான் வந்து கோ உணர்த்தும்.
இந்த சுழுனை அந்த இதில் உள்ள போய் அதுதான் வந்து சிவபூமி, அதுதான் சிவலோகம் என்ட்ரன்ஸ், அதுதான் செம்பொருள். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஸோ அறிவு எங்கே இப்போ இருக்குது புரிஞ்சுக்கோங்க. இது வேறு அந்த இதுக்குள்ளே போயிட்டு இந்த நடுநாடியில் போயிட்டு இடகலை பிங்கலை ரெண்டையும் கூட்டி சுழுமுனையில் போயிட்டு அதை ஆழ அடைக்கணும். அதுதான் வந்து மெடிடேஷன். இது எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. திருமந்திரம் படிக்கிறதுக்கே வந்து நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு பாடல்கள் இருக்குது. அறத்தோடு வாழணும், தவத்தோடு வாழணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது நிறையா. என்னப்பா ஒரு 5 நிமிஷம் வாரேன், இந்த ஒரு 5 நிமிஷத்தில் வாரேன். ஸோ இந்த மாதிரி மேரு நடுநாடி அடுத்த பாடலில் 48வது பாடலில் பூதல மேரும் புறத்தான் தெக்கணம் ஓதும் இடைப்பிங்களை ஒன் சுழுனையாம் பாதி மதியோன் பயில் திரு அம்பலம் ஏதுமில் பூதாண்ட தொல்ல எல்லையின் ஈரே. இந்த 5 நிமிஷத்தில் வரேன்ப்பா. மாங்காய் எடுக்க வந்திருக்கீங்களா? இந்த வாரேன், நான் வாரேன். 816 2816. விளக்கை பிளந்து, அதான் அந்த பாடல். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தோண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே. இந்த இது அந்த விளக்கு வந்து 67வது பாடலில் அது எப்படி இருக்கும் அப்படின்றாரு பாருங்க. 2367வது பாடலில் பாடல்ல மாய விளக்கது நின்று மறைந்திடும், தூய விளக்கது நின்று சுடர்விடும், காய விளக்கது நின்று கனண்டிடும், சேய விளக்கினை தேடுகின்றன. ஸோ சேய விளக்குன்னா அதுதான் வந்து பராசக்தி. அங்கே அதான் மேருவில் வந்து நம்ம பூஜை பண்ணுறப்போ வந்து அம்பிகை அதான் அந்த பராசக்தி தேடுறதான். ஸோ மேரு அப்படின்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நிறைய பாடல் இருக்குது சொல்லலாம். பட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம், கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, பார்ப்போம். எப்பொருள் யாரோ எப்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மிக்க நன்றி நண்பர்களே. பாய்.